அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன ஸ்பௌஸ் தோஷத்தை பற்றி பேசினோம். இன்றைக்கி அஷ்டலக்ஷ்மி யோகம், குரு சண்டாள யோகம், விபரீத ராஜயோகம், இந்த 3 யோகத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்க, ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் என்னோடய வீடியோவை பார்த்து ஏதாவது ஒரு சந்தேகமோ இதுவோ இருந்தாக்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஷ்டலக்ஷ்மி யோகம்னு சொன்னாக்க, ராகு 6இல் நின்று குரு கேந்திரத்தில் இருப்பாரானால், ராகு லக்னத்திலேருந்து 6இல் இருக்கணும், குரு கேந்திரத்தில், அதாவது 1, 4, 7, 10 இந்த வீட்டில் இருந்ததுனாக்க எல்லாவித சுகங்களும் கிடைக்கும். இது அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்லுவார்கள். அடுத்தது குரு சண்டாள யோகம். அப்படின்னா என்னங்க? பிரகஸ்பதி, குருனா பிரகஸ்பதிக்கு ராகு, கேத்து அல்லது சனியின் சேர்க்கை. இந்த 3 பிளானட்ஸ் டோட்டலி மெலிஃபிக் பிளானெட்டு. ஆனாலும் கூட பிரகஸ்பதிக்கு ராகு, கேத்து அல்லது சனியின் சேர்க்கை அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, ஜாதகனுக்கு மதப்பற்று இல்லாமலும் கடவுள் பேரில் நம்பிக்கை இல்லாதவர்களும் இல்லாமையும் இருக்கும். ஆனாக்க இவங்க இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன் ஃப்யூச்சரில் ஒரு வயசுக்கு அப்புறம் இவங்க மாறலாம். அடுத்தது விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னு சொன்னாக்க, துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது மெலிஃபிக் ஹவுஸ் 6, 8, 12, 6, 8, 12 மூன்றும் லக்னத்திலிருந்து அந்த 3 அதிபதிகளும் ஒன்று கூடியோ அல்லது தனித்தனியாகவோ இருந்தால் அவங்களுக்கு இந்த யோகம் ஏற்படும். இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் ஏழையாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் திடீரென்று நினைக்க முடியாத அளவிற்கு பணத்தை அடைபவர்களாக, யோகத்தை அடைபவர்களாக இருப்பார்கள். இப்படி சில யோகங்கள் சில நேரங்களில் தாங்க பலிக்கும். அதுக்கு தசாபுக்தி ஒத்துழைக்கணும், கிரகங்கள் ஒத்துழைக்கணும், நம்ம அமைப்பு சரியாக இருக்கணும், நம்ம முயற்சி வெற்றி கொடுக்கணும். இப்படி எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கூட்டு முயற்சியால், கூட்டு கிரகங்களால் தான் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த 3 கிரகங்களையும் நன்றாக பார்த்து கொண்டு என்ன சொன்னனோ அதை கேட்டிங்கனாக்க, அது உங்களோட ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இதற்கு என்ன பரிகாரம்? அடுத்த கேள்வி. இந்த பரிகாரம் என்று சொல்வது எல்லாவற்றுக்கும் செய்யக்கூடியதல்ல. ஆனாலும் கிரகங்களுக்கு ராகு, கேத்து, சனி இந்த கிரகங்களை எப்பொழுதும் வழிபட்டு வந்து கொண்டிருந்தால் அவர்கள் நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள். நல்லவர்களை நம்பாதீர்கள், தீயவர்களை நம்பலாம். ஏன் என்று சொன்னால், தீயவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நல்லவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் எல்லாரும் சொல்லுவாங்க, சுக்கிரன் அள்ளி கொடுப்பான்னு. ராகு, கேத்து, சனி இவங்க தாங்க அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டாக்க, படிப்பாகட்டும், புத்தியாகட்டும், அறிவாகட்டும், செல்வமாகட்டும் எல்லாமே இவங்க தான் கொடுப்பாங்க. ஃபாரின் ட்ராவல், நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அண்டு கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகம், இப்படி எல்லா விதங்கள்லையும் இந்த கிரகங்களில் நடக்கும் பொழுதோ அல்லது இது சரியாக ஒத்துழைக்கும் போதோ அவர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் கிடைக்கும். எனவே சுக்கிரன் என்ன செய்வான் என்று சொன்னால், முதலில் கொடுப்பதை போல கொடுத்து எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் போய்விடுவான். அதனால் நீங்கள் எப்பவுமே நம்மோட சரியாக இருக்கிறவங்களை கவனிக்காமல் சரியாக இல்லாதவர்களை கவனித்து பாதுகாத்தால் அவர்கள் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், நன்மையே செய்வார்கள். நன்றி, வணக்கம்.